தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு, அரியலூர் மாவட்டம். நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே தொலைக்காட்சி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம இந்தியாவோட எல்லையில இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, ஒரு போர் சூழக்கூடிய ஒரு பதற்றமான நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கொண்டு இருக்கோம். இந்திய ராணுவம் மிக சிறப்பாக செயல்பட்டு பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை, ட்ரோன்களை, ஒரு 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை மிக துல்லியமாக தாக்கியிருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, நான் மிக துல்லியமாக இலக்க குறி வச்சு அங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம். 9 இடத்துக்கு மேல தீவிரவாதிகளோட கூடாரங்களை அழிச்சிருக்கிறோம். ராணுவ தளவாடங்களை சூறையாடி இருக்கிறோம். இப்படி ஒரு மேம்பட்ட ஒரு டெக்னாலஜி ராணுவம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா நம்ம எல்லாருமே தலை நிமிர்ந்து பெருமைப்பட வேண்டும். இதற்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். உலக நாடுகள் எல்லாம் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் போர் மூழுது அப்படின்னா ரேண்டமா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சேர்த்து கொலை செய்யக்கூடிய, தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையை தான் நாம எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக தலை சிறந்த ஒரு போர் முறையை கையில எடுத்து இலக்க குறி வச்சு தாக்கக்கூடிய ஒரு நிலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அளவுக்கு நம்மளுடைய டிஃபென்ஸை மிக சீரிய முறையில மிக டெக்னாலஜிக்கலா முன்னேற்றி கொண்டு போயிருக்காரு. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் வியந்து நம்ம இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கு. இதற்கு நாம பெருமைப்படணும். இதுவே கொஞ்சம் யோசித்து பாருங்க, காங்கிரஸ் ஆட்சியா இருந்திருந்தா இப்ப நம்ம இந்தியாவோட நிலை என்னவாக இருந்திருக்கும்? இந்த 500 ட்ரோன்களும் நம்ம இந்தியாவுடைய நகரங்களை தாக்கி மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியிருக்கோம். நாம யாரோ ஒருத்தர் காலில் போய் விழக்கூடிய நிலையில அமெரிக்கா கிட்ட எங்களை காப்பாத்துங்க, பஞ்சாயத்து பண்ணுங்க, இதை வெள்ளக்கொடி காட்டுங்க அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நாம் எல்லாருமே இருந்திருப்போம். ஆனா நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்துக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்றது அளவுக்கு மிக சீரிய முறையில இந்த விஷயத்த கையில் எடுத்து ஒரு 26 பெண்களுடைய தாலி பறிப்போனதுக்காக இப்படி ஒரு ஆபரேஷன் நடத்துவாங்களா, இப்படி ஒரு போர் நடத்துவாங்களான்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. 26 பெண்களுடைய கணவர்கள் அவர்களுடைய கண் முன்னாடியே கொலை செய்து போய் மோடி கிட்ட சொல்லு என்று சொன்னவர்களின் நிலை இன்றைக்கு என்னவாக இருக்கும்? அன்னைக்கு அவர் சொன்னாரு, இந்த பெண்களின் தாலியை பறித்தவன் எவனாக இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து கொன்றே திருவேன் சபதம் எடுத்தாரு. அதை இன்று செய்து காட்டு ஆபரேஷன் செந்தூர் அப்படிங்கிற பேர்ல நம்ம இந்திய பெண்களோட குங்குமத்தின் பேரை இந்த ஆபரேஷனுக்கு வச்சு என் பெண்களின் மீது, என் நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களின் மீது நீங்க கை வச்சீங்கன்னா ஒருத்தங்க கூட தப்ப மாட்டீங்கன்னு உலகத்துக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது மட்டும் கிடையாது, இதற்காக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மிடம் ஏதாவது எதிர்பார்த்தாரான்னு கேட்டா கிடையாது. ஆனா நாம உண்மையிலே ஒரு தேசப்பற்று மிக்கவர்களாக, இந்தியவர்களாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்பொழுது வெல்கம் மோடி என்று அவருக்கு புகழாரம் சூட்டி அவரை வரவேற்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, அரசாங்க அலுவலகத்துல எப்படி முதலமைச்சர் படத்தை நாம வச்சிருக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்தில் மட்டும் கிடையாது, தனியார் அலுவலகத்தில் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டிலையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வைத்து அவருக்கு நாம மரியாதை செலுத்த வேண்டும். அதுதான் ஒவ்வொரு தேசப்பற்றுள்ளவர்கள் இந்தியவர்களாக இருந்தால் நாம செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, நம்ம எல்லையில நமக்காக அவர்களுடைய குடும்பம் குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு என் உயிர் போனாலும் பரவாயில்லை நமக்காக நம்மளுடைய அமைதிக்காக போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்ம இராணுவ வீரர்கள் அவர்களும் அந்த போரை வெற்றிகரமாக முடித்து அவர்களும் வீடு திரும்பி குழந்தைகளோடு வாழ வேண்டும் என்று நாம் கடவுளை அனைவருமே பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முறை பாரத பிரதமர் வெளிநாடு போகும்பொழுதெல்லாம் அவர் டூர் போயிட்டாருன்னு நம்ம எள்ளி நகையாடணும். ஆனா இன்னைக்கு அவர் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்றதின் விளைவுதான் ஒவ்வொரு நாட்டிலையும் டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, அங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலா இந்த பாதுகாப்பு துறையில என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குங்கிறத பார்த்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இந்திய ராணுவத்திற்கு பரிசாக அளித்தவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரஃபேல் விமானம், S-400, இஸ்ரேல்ல வாங்கப்பட்ட அந்த ட்ரோன்கள், இது மாதிரி விஷயங்கள் தான் நாம இந்தியாவை இன்னைக்கு பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, வாஜ்பாய் பீரியட்ல அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உருவாக்கின அக்னி-5 ஏவுகணையில இருந்து, பிரம்மோஸ்ல இருந்து அனைத்து உயர்தரமான அந்த வெப்பன்ஸுமே நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம அமைதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாரத பிரதமர் அவர்கள் வெளிநாடு சென்றார் என்றால் அது நம்ம டூர் தான் போறாங்கன்ற மனநிலை அனைவரும் மாற்றி ஒரு இந்தியாவைய 140 கோடி மக்களை ஆளக்கூடியவர் சரியான விஷயத்தை செய்திருக்கிறார். ஒரு நாட்டின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த நாட்டோட பாதுகாப்பு முக்கியங்கிறத அவர் மனதில் வைத்து எவ்வளவுதான் யார் தான் இந்த இந்தி கூட்டணிலாம் எவ்வளவுதான் நம்ம பாரத பிரதமர் அவர்களை எள்ளி நகையாடி ஒரு பொய் பிரச்சாரங்களை செய்திருந்தாலும் கூட அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம என் 140 கோடி மக்கள் முக்கியம், அவர்களுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியங்கிறத அவர் மனதில் வைத்து யாருக்கிட்டையும் எந்த பதிலும் சொல்லாம அமைதியாக நம்ம பாதுகாப்பை முன்னேற்றி காட்டி இராணுவத்துறையவும் டிஃபென்ஸையும் ரொம்ப மிக சீரிய ஒரு டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்டா கொண்டு வந்தவர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்களுக்கு நாம் இந்திய மக்கள் அனைவரும் நன்றி கூறுவோம்.
அது போல நம்ம இராணுவத்தினர் அவர்கள் எல்லையில் போர் செய்து வெற்றி பெற்று அவர்களும் இல்லம் திரும்பி அவர்களுடைய குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம்.